ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன கார்த்திகா மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான படம் பார்க்க போறோம். இந்த படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. யாரு ஃபர்ஸ்ட்ல கெஸ் பண்ணி கமெண்ட் பண்றீங்களோ அவங்க கமெண்ட்டை மட்டும் பின் பண்ற மக்களே. இந்த படத்துல கார்த்திகா அப்படின்ற பொண்ணை காணும். அந்த பொண்ணு யாரு, என்ன, இப்போ அந்த பொண்ணு எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டீமுக்கு இது கிடைக்க இவங்களும் தேடி கிளம்புறாங்க. கடைசியா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாங்களா? கார்த்திகா யாரு, கார்த்திகாக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதையே. இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உண்மையிலேயே ட்விஸ்டட் படம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் படத்தை நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. பொறுமையா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போட்டோ போட்ட வாலெட் நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இப்போ நியூ லான்ச்சா 666 மட்டும்தான் மக்களே. இதுக்கு முன்னாடி 999க்கு சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசா ஒரு வாலெட் லான்ச் பண்ணிருக்கேன். அந்த வாலெட்ல போட்டா வெறும் 666 மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரு கார் போகுது. போன காரு திரும்பி யூ டர்ன் போட்டுக்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே நிப்பாட்டிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப பார்த்தா அங்க இருந்த பொண்ணு ஆளை காணும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு டைரக்டர் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு தாடிக்காரன் உட்கார்ந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த கதை இன்னும் சரியில்லை, இந்த கதையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும், நீ போயிட்டு மறுபடியும் கதையை கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு வா, இன்னும் எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ மேம்படுத்தி கொண்டுட்டு வா, உங்க அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு வரேன், நல்லா பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த டைரக்டர் உட்கார்ந்து வேற எதையாவது படத்தை காப்பி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அங்க யாரோ வராங்க. இந்த டைரக்டரை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இருப்பாரு. இவரு தூங்கிட்டே இருக்கும் போது ஒரு கனவு காண்றாரு. ஒரு காரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த கனவை கண்டு கண்ண முடிக்க அந்த டைம்ல புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிகாரி இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரு ஹீரோக்கு கால் பண்ணி என்ன இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் கேட்டு ஒரு பொண்ணை காணோம், அந்த பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே, நீங்க நினைச்சீங்க, நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு டீமே இதே வேலையா சுத்துவாங்க, எனக்கு ஏன் கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போன்னு கிடையாது, முன்னொன்னு கிடையாது, எப்பயுமே உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படும், நான் எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டேன், எதுவுமே வேலைக்கே ஆகல, உன்னை தவிர யாராலையும் அந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் வந்துட்டு நான் உனக்கு ஒரு டீம் அலாட் பண்றேன், மேல பேசி நீயும் உன்னுடைய டீமும் சேர்ந்துட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. முக்கியமா இந்த விஷயம் ரொம்பவே சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. அரசியல்வாதியை எதிர்த்து எவனோ டிவில பேசிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு கடுப்பாகிறாரு. யார் இவன், நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், முதல்ல உன்னுடைய ஆள் கிட்ட சொல்லி இவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு, இவனுடைய கருவை அறுக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை எதிர்த்து பேசிட்டே இருக்கும் போது அடுத்து நம்ம நட்டியை காமிக்கிறாங்க. இவரு மாலையெல்லாம் போட்டுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நேரா கிளம்பி இந்த அரசியல்வாதியை பார்க்க வராரு. இவரு இந்த அரசியல்வாதியுடைய ஆளு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐயை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி போயிட்டு ஹீரோடைய டீமை மீட் பண்றாரு. ஹீரோடைய டீம்ல ஹீரோ, அதுக்கப்புறம் ஒரு லேடி போலீஸ், அதுக்கப்புறம் இந்த ராஜ்குமார் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. இவருக்கு அந்த பொண்ணு காணாம போயிட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா, எல்லா டீடைலையும் புருஷோத்தமன் சார் இவங்கிட்ட தான் கொடுத்து முதல்ல சர்ச் பண்ணு, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவனால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்தாங்க அந்த பொண்ணை பத்தின ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது கார்த்திகா மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோ, அந்த பொண்ணு யாரு, மத்தபடி அந்த பொண்ணுடைய டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அரசியல்வாதியுடைய ஆளை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு அரசியல்வாதியை மீட் பண்ணி, நானும் அந்த பொண்ணை பத்தி எல்லாமே தேடி பார்த்துட்டேன், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புருஷோத்தமனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணை மட்டும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா அவனை பத்தி எல்லா விஷயமும் கண்டுபிடிக்க முடியும், ஆனா இந்த பொண்ணை காணோம், நான் இந்த பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கேன், தேடி கண்டுபிடிச்சவனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி கிட்ட சொல்லிட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவனுக்கு 2 அடியாட்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பொண்ணை பத்தி தேடி கண்டுபிடிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புருஷோத்தமன்
புருஷோத்தமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பொண்ணு, ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னா ஒன்னு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இல்ல ஃபேமிலி மெம்பரா இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, புருஷோத்தமனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள்ல அவனுக்கே தெரியாம விசாரிக்க ஆரம்பிங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் டீமையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடைசியா ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கும். அந்த ஏரியா முழுக்க இந்த பொண்ணை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 பேரை அமுச்சு வச்சிருப்பாரு. அவங்க தேடி விசாரிச்சு பார்த்துட்டு இங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை உண்மையிலேயே அந்த பொண்ணு இங்க ஸ்டே பண்ணல போல, அந்த டாக்குமெண்ட்ல அந்த பொண்ணு இங்க ஸ்டே பண்ணான்னு பொய்யா போட்டுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி சொல்லும் போது நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க ஸ்டே பண்ணான்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட ஒரு புருஷன் பொண்டாட்டி வராங்க. இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இந்த பொண்ணை பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல பார்த்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி வந்து கேட்டு போயிருக்கீங்க, எப்ப கேட்டாலும் இதே பதில் தான், ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது மனைவி வந்து செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்றது அந்த பொண்ணை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்க அந்த பொண்ணுடைய போட்டோவை என் கையில கொடுத்துட்டு போங்க, அங்க மாட்டி வச்சிடுறோம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவும் டீமும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வராங்க. அந்த டைம்ல அந்த பக்கம் பைக்ல வந்த 2 பேரு நம்ம ஹீரோவுடைய போனை புடுங்கிட்டு ஓட முன்னாடி தான் நம்ம ராஜ்குமார் நின்னு போன் நோண்டிட்டு இருக்காரு. டே தம்பி ராஜ்குமார், அவன் போனை புடுங்கிட்டு போறான் புடிடா அப்படின்னு சொல்லும் போது இவரும் வேகமா ஓடுறாரு. அந்த பக்கம் ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோக்குள்ள ஏறி சேஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஏதோ ஒரு பக்கம் போறாரு. திருட்டு பசங்க இந்த பக்கம் போறாங்க, இந்த பயவுள்ள என்ன இந்த பக்கம் வேகமா போறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இவன் கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா மனைவி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க உடம்புக்கு முடியாத மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அவங்கள தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சு அடிப்பட்டது அழுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டு மருந்து மாத்திரை சாப்பாடுலாம் கொடுக்க அவங்க வேணாம் அப்படின்றாங்க. செமையா கத்திக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமா சாப்பிடுமா ப்ளீஸ்மா, கொஞ்சமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கிறாரு. மனைவியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவையே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே நமக்கு சீனை கட் பண்ணி அந்த அரசியல்வாதியுடைய ஆளை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி ஏதோ ஒரு பார்பர் ஷாப்புக்கு போறாரு. அங்க ஒருத்தர் உட்காந்து ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய கழுத்துல கத்திய வச்சு உனக்கு கார்த்திகா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க, ஐயோ எனக்கு கார்த்திகாவும் தெரியாது கார்த்திக்கும் தெரியாது, தயவு செஞ்சு முதல்ல கத்தி எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, பொய் சொன்ன அப்படின்னா கத்தியால ஒரே கோடு, அவ்வளவுதான், நீ பரலோகம் போயிடுவ, நீ இந்த புருஷோத்தமன் கூட பயங்கர க்ளோஸ் தானே, ஒழுங்கா இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, இல்ல அப்படின்னா அழுத்துருவேன் அப்படின்னும் போது நான் இந்த பொண்ணை பார்த்திருக்கேன், ஒரே ஒரு வாட்டி ஏதோ ஒரு டீலிங் அப்ப பார்த்திருக்கேன், மத்தபடி எனக்கு இந்த பொண்ணு யாரு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது, இந்த பொண்ணுக்கும் புருஷோத்தமன் சாருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கூட ஒண்ணுமே தெரியாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச இவங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ புருஷோத்தமன் சாரையே நேர்ல பார்த்து மீட் பண்ணலாம், அவர்கிட்டயே ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா மனைவி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள வாங்க, நான் போயிட்டு காஃபி டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு காஃபி டீ எல்லாம் கொண்டு வராங்க. அங்க வந்துட்டு புருஷோத்தமனுடைய பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டைரக்டர் கிட்ட கதை சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் இவன். சொல்லுங்கண்ணா, அப்பா வந்துட்டு வெளியூருக்கு போயிருக்காரு, இப்போதைக்கு வரமாட்டாரு, ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னும் போது இவரு கார்டு கொடுக்குறாரு. மனைவி அங்க காஃபி கொண்டு வந்து வைக்கும் போது நம்ம ஹீரோ உடனே அந்த கார்த்திகாவுடைய போட்டோவை போன்ல எடுத்து அந்த போனை தூக்கி டேபிளுக்கு மேல வைக்கும் போது இந்த மனைவியும் சரி அந்த பையனும் சரி ஒரு மாதிரி அந்த போட்டோவை பார்த்தோன்னே ரியாக்ஷன் மாறுது. பயப்படுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு சரியா தெரியல, ஆனா ரியாக்ஷன் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அரசியல்வாதியுடைய ஆளும் அவனுடைய டீமும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீம் இவங்களும் இந்த பொண்ணை தேடி அலையறாங்க. 2 பேருக்குமே எந்த க்ளூவுமே கிடைக்கல, அந்த பொண்ணு யாரு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்ளூவுமே கிடைக்கல. யாருகிட்ட கேட்டாலும் தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு நாள் ஸ்டேஷன்ல ராஜ்குமார் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க, நீ எப்படி இந்த கேஸுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு விஷயமா இவருடைய வேலை போயிட்டு இருக்கு மக்களே. வேலை போனதுக்கு அப்புறமா புருஷோத்தமன் சார் தான் கூப்பிட்டு நீ இந்த கேஸ எனக்காக சீக்கிரட்டா விசாரி, இந்த பொண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாரு. நான் தேடி பார்த்தேன், அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல, இந்த கேஸ முடிச்சா எனக்கு மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ராஜ்குமார் வீட்டுல இருக்கும் போது நம்ம ஹீரோ டீமோட வீட்டுக்கு வந்துட்டாரு.
என்னடா இவனுங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்ன சார் சொல்லாம கொள்ளாம நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேஸ் விஷயமா தான் முக்கியமா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, நான் போற வழியில உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, வாங்க டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல டீம்ல ஒரு பையன் அங்க ஒரு கதவு இருக்கும் அதை திறக்கலான்னு போக உள்ளுக்குள்ள பயங்கரமா நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குது. அந்த பையன் பயந்தே போயிட்டான். கதவை திறந்து உள்ளுக்குள்ள போயிடாதீங்க, நாய் இருக்கு கடிச்சிடும் அப்படின்னும் போது இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க வந்துட்டு மனைவி படுத்துக்கிட்டு இருக்காங்க. மனைவியவே ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது நான் வேணா போயிட்டு அவங்களை எழுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம் உடம்பு செல்லாம படுத்திருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ராஜ்குமார் உள்ளுக்குள்ள போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கும் போது மனைவியும் ராஜ்குமாரும் ஒன்னா இருக்க மாதிரி நிறைய போட்டோ இருக்கும். அந்த போட்டோலாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த லேடி போலீஸும் உள்ளுக்குள்ள போறாங்க. உங்க மனைவிக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கல்யாணம் ஆகி 2வது மாசம் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா பயங்கரமா பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கி ஆயிட்டா. அவளை பார்த்துக்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன்னை நினைச்சு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. உன் இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரி பாத்துக்கவே மாட்டாங்க. உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னும் போது இல்ல மேபி நான் அந்த மாதிரி படுத்த படுக்கையா இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவி என்னை விட என்ன ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டுக்கு போயிட்டு கார்த்திகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ரொம்ப ஓவரா பேசி அமிச்சாங்க பாத்தீங்களா. அவங்க வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கார்த்திகா பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது சுவத்துல ஒரு இடத்துல மட்டும் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு நம்ம ராஜ்குமார் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க இவங்க அப்படியே தேடி டயர்ட் ஆயிட்டாங்க. அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த கணவன் மனைவி அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க இங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீங்க யாரு, எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க, ஆள் இல்லாத சமயத்துல இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு கத்த. அப்போ இந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மனைவியையும் குழந்தைங்களையும் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. டேய் ஒழுங்கா அங்க வந்து உட்கார்ந்து உண்மையை சொல்லு, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது, உண்மையிலேயே கார்த்திகா யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்திகா யாருன்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலா நான் இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரே கிடையாது, நான் வாடகைக்கு தான் இருக்கேன், என்னுடைய ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு அப்படின்னா யாராவது கார்த்திகாவை தேடி வந்தாங்க அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லு, அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன ஒன்னும் பண்ணாதீங்க, வாடகையை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, அதனால தான் போய் சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே எங்க அந்த ஹவுஸ் ஓனர் இப்போ எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஆளை பார்க்க தேடி கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. இவரு குஜி கூட வீடியோ கால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வீடியோ கால் வருது. ஆனா ஃபேஸே இல்லாம வருது. என்ன தங்கம் நீ முதல்ல காமிக்கிறியா இல்ல நான் காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க அப்படின்னு சொல்ல இந்த ஆளு அவுத்து காமிச்சுக்கிட்டு இருக்க. அங்க வந்துட்டு நட்டியுடைய கேங் வராங்க. ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ நட்டியும் நட்டியுடைய கேங்கும் போயிட்டு இந்த ஆளை போட்டு பொலந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா புருஷோத்தமனுக்கு ஃப்ரெண்டா, சொல்ல போனா இந்த ஆள் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இந்த ஆளை ட்ராப் பண்ணி விசாரிக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கேக்குற கார்த்திகா அப்படின்ற பொண்ணை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நடுவுல புருஷோத்தமன் என்ன சொன்னா அப்படின்னா எனக்கு என் பொண்டாட்டி கூட வாழவே பிடிக்கல, இவளை அறுத்து விட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கேன், அவ கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமான் இருக்கேன், பாப்போம் நான் இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல, ஆனா எனக்கு இந்த 2வது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எங்க இருக்கா, எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு அந்த வீட்டுடைய ஓனரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆளு கயிறுக்கு மேல ஏறி தப்பிக்கலான்னு பாக்க மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் போயிட்டு கயிறு அறுத்து உன்னை கொலை பண்றவன், ஒழுங்கா அந்த பொண்ணு எங்க, கார்த்திகா எங்க, அந்த பொண்ணை எதுக்காக கேட்டா தெரியாதுன்னு சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டுக்கு வாடகைக்கு வந்தா, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாடகைக்கு வந்தா, காசும் மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவா, என்னமோ தெரியல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஆளே காணாம போயிட்டா, எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல, திரும்பி வந்து கேட்டா அப்படின்னா எதுவுமே சொல்லாதீங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ் கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது, அந்த பொண்ணு அட்வான்ஸா கொடுத்த எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கொடுக்க முடியாத காரணத்தினால மட்டும்தான் கார்த்திகா வந்தா தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது பொய் சொல்லாத, அந்த பொண்ணு தனியா வந்தாலா கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா, சோ அதனால அடிக்கடிக்க ஒரு நர்ஸ் மட்டும் வந்து
வந்து பார்த்துட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டவனே போலீஸோடைய டீமும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பிரெக்னன்டாவே இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்க கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது என்னைய மாதிரி நீங்களும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அந்த பொண்ணு பிரெக்னன்டா இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. புருஷோத்தமன் சாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா அந்த ஆளு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, அந்த பொண்ணு என்னுடைய 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது என்னுடைய 2வது குடும்பத்தை பத்தின விஷயம், சோ வெளியே தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், பயங்கர இஷ்யூ ஆயிடும், தெரியாம கண்டுபிடி அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்போ அன்அபிஷியலா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாம் பொண்ணு வேற யாரு கூடயே ஓடி போயிட்டு கர்ப்பமாயிட்டா அப்படின்ற விஷயம்லாம் சாருக்கு தெரியாது போல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பொண்ணு பிரெக்னன்டா இருந்தா இல்லையா, கண்டிப்பா அக்கம் பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் பண்ணிருப்பா, மாசம் செக்கப்பும் போயிருப்பா. சோ நம்ம வந்துட்டு பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது அப்போ இந்த ராஜ்குமார் என்ன பண்றான் அப்படின்னா, வீடு முழுக்க கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் போல. மனைவி கட்டில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த போன் மூலமா கேமரால பார்த்துட்டு உடனே வண்டியை நிப்பாட்டுங்க, நான் கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது, டே பைத்தியம் முச்ச வெட்டிக்கலையா நீ, இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான க்ளூவே கிடைச்சிருக்கு, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், உன் மனைவிக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னும் போது ஒழுங்கா வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஸ்டேரிங் வீல புடிச்சு திருப்ப நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டுறாரு. யார் இவன், சரியான குறப்பிரசவத்துல பிறந்த கோட்டானா இருப்பான் போல, ஏன் இப்படி பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த ராஜ்குமார் என்ன பண்றான் அப்படின்னா, வண்டியை பிடிச்சி நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது மனைவிய ஆளை காணோம். வீடு முழுக்க தேடும் போது வீட்டுக்கு பின்னாடி பக்கமா பின்கேட்டு வழியா விழுந்து கிடக்குறாங்க. லைட்டா காயமும் பட்டிருக்கு. அவங்கள கூட்டிட்டு வந்து இல்ல தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு முகத்தெல்லாம் கிளீன் பண்ணி விடுறான், அந்த ரத்தம்லாம் கிளீன் பண்ணி விட்டு கட்டு போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ் டீம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா, இந்த பொண்ணு இங்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார பார்த்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த லேடி போலீஸ் ஒரு நர்ஸ் கிட்ட இந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்திருக்கேன், இந்த பொண்ணு வந்தாலே சந்திரிகா டாக்டர் மட்டும்தான் பாப்பா, பிரைவேட்டா மீட் பண்ணுவா அப்படின்னும் போது இப்போ அந்த டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க இந்த டைம்ல டியூட்டிக்கு வரமாட்டாங்க, பிரைவேட் கிளினிக்ல இருப்பாங்க, நீங்க வேணா கிளினிக்கு போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, நீ கிளம்பி வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு, நான் சொல்லாம உள்ளுக்குள்ள போயிடாத, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உடனே ராஜ்குமாருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த லொகேஷனையும் ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி நாங்க சந்திரிகான்னு ஒரு டாக்டர் பத்தி கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டாக்டரை பார்க்க தான் அடிக்கடிக்க கார்த்திகா போவாங்களாம், நீ உடனே கிளம்பி வா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் போது இல்ல என்னால கண்டிப்பா வர முடியாது, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கீழே விழுந்து செமையா காயம்பட்டிருக்கு, மனைவியை பார்த்துக்கணும் அப்படின்னும் போது இல்ல இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, அதை விட இதான் எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்படியே ராஜ்குமார் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மனைவியை பார்த்துக்கும் போது தான் போன்ல அந்த லொகேஷனை பாக்குறான். சரி ஓகே பக்கம் தான் இருக்கும் போல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு லேடி போலீஸ் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ராஜ்குமார் ஹீரோ இவங்களும் வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது யாரையும் காணோம். என்னடா யாரையும் காணோம், கிளினிக்கு வீடுன்னு சொன்னாங்க, ஒரு ஈ காக்காவை கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது பெட்ரூம் இருக்கு, பெட்ரூம் லாக் பண்ணாம திறந்திருக்கு, அதை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போலான்னு போயிட்டு பார்த்தா அங்க அந்த டாக்டர் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாருங்க, எதையும் டச் பண்ணி உங்க ஃபிங்கர் பிரிண்ட் உங்க டிஎன்ஏவை இங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ ராஜ்குமாருக்கு மட்டும் ஏதோ கிடைக்குது, அதை கொண்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இத சார் கிட்ட கொடுக்காம முதல்ல நீ பாரு இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு செயின் லாக்கெட் மாதிரி இருக்கு, என்ன லாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கையில ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாரு, அந்த கயிறோட சேர்ந்து வர லாக்கெட் மாதிரி இருக்கு. மக்களே இத பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கும் சரி ராஜ்குமாருக்கும் சரி என்ன பண்றது அப்படின்னே புரியல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவுடனே நம்ம ஹீரோ யாரோ 2 பேரை கூப்பிட்டு, நாங்க இங்க வந்துட்டு போன விஷயம் எதுவுமே ரெக்கார்டே ஆகக்கூடாது, பக்கத்துல இருக்க எல்லா கேமராவையும் டிஸ்ட்ராய் பண்ணிடு, எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முதல்ல டெலீட் பண்று அப்படின்னு சொல்லும் போது அவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. என்ன இந்த ஆளு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இந்த ஆள் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்க பாக்குறானா இல்ல வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா, இந்த ஆளை பார்க்கும் போது தான் கொலகார மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது
மறுபடியும் அதே கனவு. ஒரு காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தா காருக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட வேற யாரும் இருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சரியா காமிக்கல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கார்த்திகாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அழுதுட்டே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்க சந்திரிகா டாக்டரு, எங்க சந்திரிகா டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான பேஷண்டோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உள்ளுக்குள்ள போகாதீங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கேட்காம உள்ளுக்குள்ள போயிட்டு, டாக்டர் எப்படியாச்சும் என் புருஷனை காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணி என் புருஷனை காப்பாத்துங்க, என் புருஷனுக்கு என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, எனக்கும் என் புருஷனை விட்டா வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது இந்த விஷயத்த அந்த கணவன் மனைவி பாக்குறாங்க. இவங்க யாரு அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டைரக்டர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டைரக்டரும் டைரக்டருடைய மனைவியும் தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா வெளியே வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்ல உன்னுடைய புருஷன் ரொம்ப ரொம்ப காயம்பட்டிருக்காரு, நாங்களும் கஷ்டப்பட்டு காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா எக்கச்சக்கமா பணம் செலவாகும், உன்னால கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு பே பண்ண முடியும் அப்படின்னா எங்களால கண்டிப்பா காப்பாத்த முடியும், பே பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோ, முடியாது அப்படின்னா தாராளமா கூட்டுபோ, நாங்களே ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நீ பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உன் புருஷனை காப்பாத்திக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல மேடம் எப்படியாச்சும் என் புருஷனை காப்பாத்துங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக என்ன வேணா பண்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கணவன் மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதுக்குள்ள ஏதோ பேசி வச்சிருக்காங்க, நீங்க வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசி பாருங்க, அந்த பொண்ணு கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது, நீங்க போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பாருங்க, அந்த பொண்ணு இதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்த எவ்வளவு செலவானாலும் அதுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினை அமைதியா உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு கணவன் மனைவியை பார்த்த இல்லையா, அவர் பெரிய டைரக்டர், அவர் வந்துட்டு உன் புருஷனை காப்பாத்த ஹெல்ப் பண்றாராம், எவ்வளவு செலவானாலும் பே பண்றாராம், அதுக்கு பதிலா அவங்க உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னும் போது, அவங்க என்ன உதவி கேட்டாலும் நான் கண்டிப்பா பண்றேன், ஏதாவது பண்ணி என் புருஷனை காப்பாத்த சொல்லுங்க அப்படின்னும் போது, முதல்ல நான் சொல்றதை கேளுமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, இன்னமும் குழந்தையே பிறக்கல, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, இப்போ கடைசியா வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அவங்க குழந்தைக்கு நீ வாடகை தாயா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்னா அவங்க கண்டிப்பா எல்லாமே பே பண்ணுவாங்க, உனக்கு தேவையானது எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகியே கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகுது, எங்களுக்கே இன்னும் குழந்தை பிறக்கல, அதுக்குள்ள நான் எப்படி வாடகை தாயா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மா காண்டாயிட்டாங்க. ஏமா லட்ச லட்சமா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு இலவசமா எல்லாமே கிடைக்குமா, ஒழுங்கா அவங்க சொல்ற மாதிரி கேளு, அப்படி இல்ல அப்படின்னா உன் புருஷனை இங்க கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப. இப்போ அங்க இருக்க நர்ஸ் உட்காந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ ஒத்துக்கிட்டாதான் புருஷனை காப்பாற்ற முடியும், புருஷன் இல்லனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாங்க. இப்போ வாடகை தாய் வயிற்றுக்குள்ள அந்த கருவை வளர வைக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா நாங்களும் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட போயிட்டு பேசும்போது, நீ என்ன பண்ணு, முதல்ல அந்த பொண்ணுடைய போனை புடுங்கு, அந்த பொண்ணுக்கு சிம்ம மாத்தி கொடு, அந்த புருஷனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எவ்வளவு செலவானாலும் பே பண்றேன், ஆனா அந்த பொண்ணுடைய புருஷனும் அந்த பொண்ணும் மீட் பண்ணவே கூடாது, ஆக்சுவலா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயமே புருஷனுக்கு தெரியவே கூடாது, இந்த பொண்ணை வந்துட்டு தனியா ஸ்டே பண்ண வைக்கணும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூல்ஸையும் போட இந்த பொண்ணு எல்லாமே காசு வாங்கிட்டு ஓகே ஓகேன்னு மண்டையாடிட்டு வந்துடுறா. டாக்டர் வந்து நீங்க தனியா தான் ஸ்டே பண்ணும், அடிக்கடிக்க இந்த நர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே புருஷனை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஸ்டே பண்ண வைக்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. ஒரு மாசம் 2 மாசம் புருஷனை பார்க்காம இருக்கவே முடியல. இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க, அந்த டாக்டர் அதுக்கப்புறம் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போன் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்றாங்க, இவங்களுக்கு தேவை புருஷன்கிட்ட பேசணும் அப்படின்னா கால் எடுக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயினே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டாக்டர் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருமா, நீ இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வெளியே ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரவே கூடாது, அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டருடைய மனைவியே பிரெக்னெண்டா இருந்து குழந்தை பெத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லி வச்சிருக்காங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, நீயும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராத, குழந்தை பிறந்தவனே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா, நான் அதுக்கப்புறமா உன் புருஷன் கூட உன்னை மீட் பண்ண வைக்கிறேன், உன் புருஷனுக்கு கூட இந்த குழந்தை இருக்கு, உன் வயித்துல குழந்தை வளருது அப்படின்ற விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, உன் புருஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது, உன் புருஷனை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசி மழுப்பி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க.
நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இப்போ இன்னும் ஒரு 2-3 மாசங்கள் ஆகுது மக்களே. ஒரு 5-6 மாசம் இப்போ இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. ஆனா புருஷனை பார்க்காம இருக்க முடியல. ஆனா திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த நர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு போவாங்க. ஆனா பார்த்தா கொஞ்சம் மாசமாவே ஆளையே காணும். சம்திங் ராங். இவங்க ஏன் கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டாங்க, ஏன் வந்து பார்க்க மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணா அவங்களும் எடுக்க மாட்டாங்க. என்ன இவங்க எடுக்கவே மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு, ஏன் போனே எடுக்க மாட்டீங்க, என்ன செக் பண்ண கூட வரவே மாட்டாங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அமைதியா உட்காரு, ஒரு பெரிய பிரச்சனை, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன் அப்படின்னே தெரியல. நீ ஒரு கணவன் மனைவிக்காக பிரெக்னன்ட் ஆயிருக்க இல்லையா, அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க, சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த குழந்தையும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது குழந்தையே வேணாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லம்மா இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, நான் பேசி ஏதாவது ஒண்ணு முடிவு பண்றேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது என் புருஷன் எங்க, என் புருஷனை பார்க்கணும் அப்படின்னும் போது நாளைக்கு பார்க்கலாம், இப்போ நீ கிளம்பு அப்படின்னும் போது இந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சடா, நீ நாளைக்கு வா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்தா அந்த நர்ஸ் அங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்களை என்னுடைய அக்கா மாதிரி நினைச்சேன், அநியாயமா எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, என்னை பார்க்க கூட வரவே இல்ல அப்படின்னும் போது இல்லம்மா இந்த விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் முழிச்சுட்டு வராமலே விட்டேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அந்த புருஷங்கார இருக்கான் பாத்தீங்களா, அவனால குழந்தையே பெத்துக்க முடியாதான், அவனுக்கு பதிலா வேற யாருடைய ஸ்பெர்மையோ யூஸ் பண்ணி இந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பொண்டாட்டிக்காரி கண்டுபிடிச்சிட்டு செமையா சண்டை போட்டிருக்கா, உன்னால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்ற விஷயத்த மறைச்சு என் மேல தான் தப்பு இருக்கு, என் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல குற்றம் சொன்னது மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு ஒருத்தன் கூட சேர்ந்துட்டு, அதாவது வேற யாருடைய ஸ்பெர்மையும் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய என் தலையில கட்ட பாக்குறியா, என்னால அந்த குழந்தைய வளர்க்க முடியாது, நீயும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அவன் கண்ணை காமிக்கிறான். போடி கூந்தலு, நீயும் எனக்கு வேணாம், அந்த குழந்தைய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சண்டை போட்டு பிரிஞ்சு இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம். அந்த பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி நீயும் கூட்டு கலவாணியா சேர்ந்துட்டு என்ன ஏமாத்திட்டல, எனக்கு அந்த குழந்தை வேணாம், நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் டைரக்டருக்கு கால் பண்ணி சொல்லும் போது பொண்டாட்டியே இல்லன்னு போயிட்டா, அந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பர்சன் கூட சம்பந்தமே கிடையாது, அந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் வேணா அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்குறேன், அந்த குழந்தைய அந்த பொண்ணையே வளர்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாம உன்னுடைய புருஷன் எப்பயோ குணமாயிட்டான், உன் புருஷனை இந்த லேடியும் அந்த டைரக்டரும் சேர்ந்து எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னே தெரியல, நீ இந்த டாக்டர் நம்பாத அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது, இந்த லேடி என் புருஷனை என்ன பண்ணாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த டாக்டர் பார்க்கும்போது ஆளை காணோம். அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சு அநியாயமா என்ன ஏமாத்திட்டீங்களே, என் புருஷன் இப்போ எங்க, என் புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகல, நான் உன்னை கண்டிப்பா நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல எனக்கு இன்னைக்கே வேணும், இப்பயே வேணும் அப்படின்னும் போது இல்லம்மா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், அந்த டைரக்டருடைய இடத்துல தான் உங்க புருஷன் இருக்காரு, நீ முதல்ல இப்போ கிளம்பு, நான் வந்துட்டு கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்னும் போது இன்னைக்கு மட்டும் கூட்டிட்டு போல அப்படின்னா என்ன விஷயமாச்சோ எல்லாமே மீடியாக்கு முன்னாடி சொல்லிடுவேன், ஏன்னா நீங்க அநியாயமா ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுவேன் அப்படின்னும் போது கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன், இப்போ நீ கிளம்பு, பின்னாடியே நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அழுதுகிட்டே போறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இந்த டாக்டர் டைரக்டருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்ன வந்துட்டு பிளாக்மெயில் பண்றா, மீடியா முன்னாடி போயிட்டு போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்றா, இப்போ என்ன பண்ணலாம், புருஷன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புருஷன் கிருஷன்லாம் முக்கியம் கிடையாது, நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணை வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டணுவா, புருஷனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இடத்துக்கு கூட்டணுவா, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் இந்த லேடி கார்ல போயிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு அழுதுகிட்டே நிக்கும் போது இவங்க தான் மக்களே அந்த கார்ல வந்து பிக்கப் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த விஷயத்த அந்த நர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த பக்கம் ஆட்டோல போகும்போது பாத்துருக்காங்க, நான் இந்த விஷயம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த நர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ராஜ்குமார் வந்துட்டு நியூஸ்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த லேடி போலீஸ் கால் பண்ணி எனக்கு என்னமோ இந்த போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் மேல தான் டவுட்டா இருக்கு, நீ உடனே கிளம்பி வா, நீயும் நானும் சேர்ந்துட்டு அந்த ஆளுடைய வீட்டையே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு போலீஸோடைய வீட்டையே செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றியே, பயமா இல்லையான்னு கேட்க, திருடனை பிடிக்க போகும்போது போலீஸ் பயப்படக்கூடாது, வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு வேற யார்ட்டையோ
யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டாக்டர் கூட வந்தா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றான். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீடைலா காமிப்பாங்க. அந்த பக்கம் லேடி போலீஸும் ராஜ்குமாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. ஆனா கடைசியா இவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம்ல ஹீரோ வர சவுண்டு கேட்டு ஹீரோ கண்ணுல மாட்டாம எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வராரு. வந்தவரு அவங்க என்ன பார்த்தாங்களோ அதையே இவரும் பாக்குறாரு. ஆக்சுவலா அங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த கேஸ்ல யார போயிட்டு மீட் பண்ணிருக்காங்க, என்ன க்ளூ கிடைச்சிருக்கு, இந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அங்க எழுதி வச்சிருக்காரு. இத பார்த்து ஷாக் ஆயிட்டு தான் இவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ராங்கான பர்சன் கிடையாது, நம்ம ஹீரோ நார்மலான ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நமக்கு நம்ம ஹீரோ ஏதோ யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு நபர்கிட்ட பேசிட்டு வந்தாரு, விசாரிச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொன்னாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ யோசிச்சு பார்க்க நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு அந்த டைரக்டரை பார்க்க போறா. அந்த டைரக்டர் வந்து உட்காருமா, நான் வந்துட்டு உன்னை முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு, எனக்கு உன் புருஷனை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் புரியுது. ஆனா வந்துட்டு இந்த நிலைமையோட புருஷனை போயிட்டு மீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ என்ன பண்ணு, ஒரு 5-6 மாசம் மட்டும் வெயிட் பண்ணு, இந்த குழந்தை பிறக்கும், குழந்தைய கொண்டு போயிட்டு ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல விட்டு அதுக்கப்புறமா போயிட்டு உன் புருஷனை மீட் பண்ணு, நான் உனக்கு காசும் கொடுக்குறேன், சந்தோஷமா வாடுங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரா ஃப்ராடு பையலே, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்போ என் புருஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறேன், பிளஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போயிட்டு மீட் பண்ணி உன்னை பத்தின எல்லா வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க இவன் டக்குன்னு ஹீரோயினுடைய ஷாலை பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் தவறி கீழே விழுகிறாங்க. அப்படியே மேல காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, நான் சொன்னா கேட்க மாட்டியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு டாக்டர் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பிரெக்னன்சில நிறையவே காம்ப்ளிகேஷன் இருக்கு, தயவு செஞ்சு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாங்க. அந்த டாக்டர் ஓடி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இறந்தே போயிட்டாங்க. அட பாவி மனுஷா, அநியாயமா அந்த பொண்ணு அடிச்சு கொலையே பண்ணிட்ட அப்படின்னும் போது அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, நீங்க வந்து கிளம்பு, டெட் பாடியை நான் பாத்துக்கிறேன், நீ அந்த புருஷங்காரனை மட்டும் பாத்துக்கோ, அந்த புருஷங்காரன் எக்காரணத்தை கொண்டும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த டைரக்டர் அந்த போலீஸ் அதிகாரி புருஷோத்தமனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க பையன் டைரக்டர் ஆகணும், ஏதோ கதை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, வீட்டுல இருந்து ஒரு விஷயத்த ஆட்டைய போட்டா, ஏண்டி ஆட்டைய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இருந்து பயந்துட்டு ஓட தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, அந்த கேஸை நீங்க பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்டரும் வேற யாருக்கோ கால் பண்ணி, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு நபரை அனுப்பிச்சு வைக்கிறேன், அந்த ஆளை வந்துட்டு வெளியே விடாம நீ பத்திரமா பாத்துக்கோ, என்ன ஆனாலும் அந்த ஆள் மட்டும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த எல்லா விஷயத்தையும், இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க வேலைக்காரமும் பாக்குறாங்க. இப்ப அந்த வேலைக்காரர் தான் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. டைரக்டரை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அரெஸ்டும் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ் அதிகாரி புருஷோத்தமன் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு இருப்பாரு, அவரையே கைது பண்ணி கூட்டு போறாங்க. இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இவருடைய கண்ணால் தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு, சார் என்ன சார் ஆச்சு, உங்களையே கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை, நான் வந்துட்டு ராஜ்குமார் அமுச்சு வச்சான் இல்லையா, அவன் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பான், அவங்கிட்ட போயிட்டு கேளு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கைது பண்ணி கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ராஜ்குமாருடைய வீட்டுக்கு போறாரு. போயிட்டு பார்த்தா வீட்டுல எல்லா இடத்தையும் கேமரா பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா ராஜ்குமாரையும் காணும், ராஜ்குமாருடைய மனைவியும் காணும், வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல. வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது ஒரு பீரோ கபோர்ட் மாதிரி இருக்கு, இந்த ரூம்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ரூம்ல வந்துட்டு நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா.
அந்த ரூம்குள்ள போயிட்டு செக் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. இவரு உள்ளுக்குள்ள போகும்போதும் நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நாயே இல்ல மக்களே. ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சு உள்ள நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்தி இருக்காரு அந்த ராஜ்குமார். இதையெல்லாம் உடைச்சு போட்டு உள்ளுக்குள்ள போனா இந்த பக்கம் ஒரு கபோர்டு, அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடிக்கு மேல கை வச்ச மாதிரி அந்த தடயமும் இருக்கு. இது என்ன கையச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைய மேல வச்சா அது ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய போனை யாரோ ஆட்டைய போட்டு போனாங்க பாருங்க. அந்த போனும் இங்கதான் இருக்கு. ஆமா, நம்ம போன் எப்படி இங்க வந்துச்சு, அண்ட் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு கேட்கும் போது நான் தான் ராஜ்குமார் அப்படின்னு சொல்றான். யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே நமக்கு அந்த டூப்ளிகேட் ராஜ்குமாரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பேச்சுக்கு ராஜ்குமார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிற மக்களே. இவர் எங்கேயோ கடைக்கு போகும்போது அங்க நம்ம நட்டி வந்திருக்காரு. இவரு ராஜ்குமார் கிட்ட உண்மையான ராஜ்குமாரோடைய போட்டோவை காமிச்சு இந்த ஆளை பாத்திருக்கியா, யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்ப நட்டி ஃபாலோ பண்றாரு. அந்த பக்கம் அந்த உண்மையான ராஜ்குமார் கிட்ட என்ன விஷயமாச்சு, நீ எப்படி இங்க வந்த, நீ தான் ராஜ்குமார் அப்படின்னா அந்த ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா புருஷோத்தமன் சார் தான் என்ன இந்த கேஸை விசாரிக்க சொன்னாரு. நான் இந்த பொண்ணு எப்படி காணாம போனா யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்கும் போது அந்த டைம்ல தான் எவனோ ஒருத்தன் என்ன கடத்தி கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சு சாப்பாடுலாம் போட்டு என்ன பாத்துட்டான். ஆனா அவன் யாரு, இந்த மாதிரி ஏன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. புருஷோத்தமன் சார் கொடுக்க சொன்ன ஃபைல் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு பொண்ணுடைய பேரும் போட்டோ இருக்கு. அட இந்த பொண்ணு யாருடா, இந்த பொண்ணு தான் அந்த ஆளு தேடி கண்டுபிடிக்க சொன்னாரு அப்படின்னா நம்ம எவ்வளவு நாளா கார்த்திகான்னு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்துமே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த காரை உடனே கண்டுபிடிங்க, ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்ப அந்த பக்கம் அப்படியே நமக்கு டூப்ளிகேட் ராஜ்குமாரை காமிக்கிறாங்க. இவரு கார்ல போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மென்டல் அசைலம்ல அடைச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த அசைலமை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி கட்டிலாம் போட்டு வைக்கிறாங்க. கார்த்திகாக்கு என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு போது அங்க இருக்க யாரும் விட மாட்டாங்க. கடைசியா செமையா சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு வெளியே வந்து இவரும் மனைவியும் வாடகைக்கு இருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு கார்த்திகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எங்க போனாங்கன்னா தெரியலப்பா, ஆனா உன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல இவர் வீடு முழுக்க தேடுறாரு, ஊர் முழுக்க தேடுறாரு. எங்க போயிட்டு கேட்டாலும் கார்த்திகாவை யாருமே பார்க்கலையா. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டு வைக்கிறாங்க. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அங்க வந்த ரவுடி ஏதோ ஒன்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பேசிட்டு கிளம்பும் போது இவருடைய கையில கார்த்திகாவுடைய போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டே வெளியே போயிட்டு வேற யாருக்கோ கால் பண்ணி, மச்சான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஜயநகர் ஏரியால நம்ம புருஷோத்தமன் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய கதையை முடிச்சோம் இல்லையா, அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் போட்டோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கா மச்சான், போலீஸை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கா மச்சான் அப்படின்னு சொல்ல இதை ஒரு பார்த்துட்டாரு மக்களே. பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள போலீஸுக்கெல்லாம் இவர் மென்டல் அசைலம்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு, இவரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நீ மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பையில பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் ஓடியே போயிட்டான். ஆக்சுவலா அன்னைக்கு அந்த டைரக்டர் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ்காரன் தான் ஒரு 4-5 பேர் அமுச்சு விட்டுருப்பான். அவங்க எல்லாரும் கிளம்பி வந்து டெட் பாடியை கொண்டு போயிட்டு ஆசிட்ல முக்கி கரைச்சி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் போயிட்டு இந்த பொண்ணுடைய எல்லா திங்ஸையும் கொண்டு போயிட்டு கொளுத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுருப்பாங்க. அன்னைக்கு வந்தானுங்க பாத்தீங்களா ஒரு 4-5 பேரு. அந்த 4-5 பேர்ல இந்த பையன் ஒருத்தன் போல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா அவன் போன் பேசுறத வச்சு யார் அந்த புருஷோத்தமன், யார் அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு. அவரை பத்தி எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. 3 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இந்த ஆளு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது இந்த புருஷோத்தமனுக்கு 2வதா ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது மக்களே. இத வேற ஏதோ ஒரு கேங்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை தூக்கி மிரட்டினா கண்டிப்பா புருஷோத்தமன் காசு கொடுப்பாரு. இந்த ஆளு போலீஸா இருக்கும் போது நிறையவே ஃப்ராடு வேலை பண்ணி கோடியா சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இது இவருக்கு நல்ல ஐடியாவா தோணுது. அதனாலேயே என்ன பண்றாரு அப்படின்னா இவரு நேரா கிளம்பி அந்த பொண்ணை தேடி போறாரு. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த பொண்ணை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணை காமிச்சு மிரட்டுறா. எப்படியோ அந்த பொண்ணுடைய கண்ணை புடுங்கி நான் என் பொண்டாட்டி
பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உன்னை தூக்கறத தவிர வேற வழியே தெரியல, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு ஊசி போட்டு இந்த பொண்ணு வந்துட்டு டெம்பரவரியா முடமா இருக்கிற மாதிரி பண்ணி இந்த பொண்ணு ஒரு உடம்பு சரியில்லாத பொண்ணு அப்படின்ற மாதிரி மாத்தி சாப்பாடு போட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துட்டு இருக்காரு மக்களே. இந்த பொண்ணை கண்காணிக்க தான் கேமரா செட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த புருஷோத்தமன் எங்க போனா இந்த ஆளை எப்படி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த உண்மையான ராஜ்குமார் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அடிக்கடிக்க புருஷோத்தமன் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு இந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது ராஜ்குமார் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. அதாவது தன்னுடைய இரண்டாவது பொண்டாட்டியுடைய பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க சொல்லி இந்த ராஜ்குமார் கிட்ட தான் பொறுப்பையே ஒப்படைச்சிருக்காரு. இது தெரிய வந்தவனே இதுவே எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை மடக்கி இங்கேயே கட்டி போட்டு வச்சு அந்த ஃபைலை மாத்தி கொண்டு போயிட்டு கொடுத்து எல்லா வேலையும் பக்காவா பண்ணிருக்காரு. இப்ப அப்படியே நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி டைரக்டருடைய வீட்டுக்கு போறாங்க. ஃபாரன்சிக்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி கடைசியா இந்த போலீஸ்காரன் புருஷோத்தமன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வராங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ராஜ்குமார் வராரு. நம்ம ஹீரோடைய டீம் இங்க தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராஜ்குமாரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம நட்டியும் வந்திருப்பாரு. நேரா ராஜ்குமார் இங்க வராரு. வந்தவரு அந்த லேடி போலீஸ் கிட்ட தன்னுடைய ஐடி கார்டை கொடுக்குறாரு. அதாவது மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்லாம் காமிக்கிறாங்க. இவர் தான் போயிட்டு அந்த லேடி டாக்டரை கொலை பண்ணிருப்பாரு. மக்களே, அநியாயமா என் பொண்டாட்டி சாவுக்கு நீ தான் காரணமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா டைரக்டருடைய வீட்டுக்கும் போயிட்டு நீ தானே என் பொண்டாட்டியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கொலை பண்ணிருப்பாரு. முக்கியமா இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண அந்த போலீஸை மாட்டி ஒண்ணும் இல்லையா, அந்த போலீஸ்காரனுடைய கன்னை கொண்டு போய் தான் கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதாவது அந்த பொண்ணு யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அது அவங்க அப்பாவுடைய கன்னு. இந்த பொண்ணு இருந்து வாங்கிட்டு போயிட்டு டைரக்டர் கொலை பண்ணிட்டு புருஷோத்தமன் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிருப்பாரு. இப்ப அப்படியே நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவரு போகும்போது அங்க நட்டி வராரு. நட்டிய ஹீரோ பார்த்துட்டு ஆக்சுவலா இந்த ஆளு அந்த அரசியல்வாதியுடைய அடியாள் ஒன்னும் கிடையாது, இவரு தான் இந்த கேஸை விசாரிக்க வந்த உண்மையான சிபிஐ ஆபீசர். புருஷோத்தமன் மேல ஏதோ தப்பு இருக்கு, அவர் வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் வந்துட்டு வித்தியாசமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டயே ஏதோ ஒரு பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அன்அபிஷியலா தேட சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. அண்ட் வந்துட்டு புருஷோத்தமன் மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு கேஸா மாத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க மேலிடத்துல. சோ அந்த கேஸை விசாரிக்க வந்த உண்மையான சிபிஐ ஆபீசர் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இங்க இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. நட்டி என்னமோ தேடிட்டு இருக்காரு. அந்த காணாம போன பொண்ணுடைய போனு ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்ணி சொல்ல பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடி போயிட்டு பார்க்கும்போது அந்த வண்டியோட டிக்கிக்குள்ள அந்த போலீஸ் அதிகாரியோடைய உண்மையான காணாம போன பொண்ணு, ஐ மீன் நம்ம ராஜ்குமார் கடத்தி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா. இந்த பொண்ணை இவரு காப்பாத்தி கொண்டு வராரு. நம்ம ராஜ்குமாரை தான் கொண்டு வந்து இங்க விட்டு போயிருப்பாரு, அதை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியாது, இவரு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். நம்ம ராஜ்குமார் இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்போ வந்துட்டு மனைவி கண்ணுக்கு தெரியுறாங்க. நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஐ மீன் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஆளு உண்மையிலேயே பைத்தியமா மாட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.